உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிந்து கொள்கிறேன். இன்றைய காணொலி பதிவில் வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11, 12, 13, 14 வசனங்களை வாசி கேட்போம். அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கட்டும், அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தமுள்ளவன் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமா வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனே கிரியையிலும்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன், அவனவனுக்கு கிரியையிலும்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் கூட வருகிறது. என்னோட கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும், நான் அல்பாவும் உமேகாவும், ஆதியும் அந்தமும், ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன், பிந்தனவருமாயிருக்கிறேன், முந்தினவரும் பிந்தனவருமாயிருக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவராவதற்கு, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவராருக்கு, வாசல் வழியாய் நகரத்துக்கு பிரவேசிப்பதற்கும், வாசல் வழியாய் பரிசுத்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைப்படி செய்கிறவர்கள் பாக்கியவான், அவருடைய கற்பனைப்படி செய்கிற பாக்கியவான்கள். இதுக்கு முன்னாடி உள்ள காணொலி பதிவில் அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும், பரிசுத்த நகரம் எப்படி இருக்கும், அது என்னெல்லாம் இருக்கும், அளவு நீள கால சூழல், தேவனுடைய சிங்காசனம் எல்லாம் தெளிவா பார்த்தோம். இப்போ யாரெல்லாம் அந்த பரிசுத்த நகரத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள், எப்படிப்பட்டவரெல்லாம் அதில் வரமாட்டார்கள், ஈவன் இருந்த போதிலும் அவர்கள் ஆலயத்துக்கு போகிறவர்களாக இருந்தாலும், பைபிளை 100 முறை படித்தவர்களாக இருந்தாலும், தலைமை போதவராக இருந்தாலும், உலகத்தை அசச்சன் சொல்ற லட்சங்களை கூட்டுற பொய் தீர்க்கதரிசியா இருந்தாலும் 5 விதமான ஊதியம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் ஊழியம், தீர்க்கதரிசி, சுவிசேஷன், போதகன், மெய்ப்பன். இந்த 5 ஊழியத்தில் ஒரிஜினல் இருக்கு, டூப்ளிகேட் இருக்கு. ஆகவே ஆலயத்துக்கு போனவன் என்று சொன்னாலும், நான் ஒரு பெரிய ஸ்தாபனத்துக்கு தலைவன் என்று சொன்னாலும், பல லட்சக்கணக்கான ஸ்தாபனங்கள் உருவாயிடுச்சு. ரோமன் முதல்ல உருவானது பெந்தகோஸ்து சபை. அந்த இயேசுநாதர் உயிர்த்தெழுந்து போன ஆதி காலங்களில் அப்போ உள்ள எழுதப்பட்ட பரிசுத்த வேதாகமத்திலே போலியான ஊழியர்கள் விசுவாசிகள் இருந்தார் என்று போட்டிருக்கு. அவர்களை கள்ளத்தீர்க்கதரிசிகள் என்றும், வேத புரட்டர்கள் என்றும், சத்தியத்தை புரட்டர்கள் என்றும், கள்ளம் கபடமுள்ள வேலையாட்கள் என்றும், சபையை கெடுக்கிறவர்கள் என்றும், சபைக்கு தீமையானதை செய்கிறவர்கள் என்றும், கள்ளப்போதத்தை வஞ்சனையா பேச்சு வைத்து பிழைப்பு என்று சுயலாபத்திற்காக இயேசுநாதர் பேரை சொல்லி, அவருடைய வரங்கள் வல்லமையை சொல்லி பொய்யாய் பேசி சம்பாதித்து பொருளாசையினால் கோடீஸ்வரனானவன் என்று சொன்னான். யாரானாலும் சரி, எப்படிப்பட்டவர்கள் அதில் பிரவேசிக்க மாட்டார்கள், அவர்கள் எப்படி செயல்படுவார்கள் என்று போட்டிருக்கு. வாசி கேட்போம். 15ஆம் வசனம். நாய்களும் சூரியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். நாய்களும், ஏன் நாய்கள் போடுனா கக்கனதை திங்கிறது, நாயின் சுவாமம். நாய் கடிச்சா விஷம். அப்ப விஷம் உள்ள விசுவாசி, விசுவாசி இல்ல விஷ ஊசி உள்ள விசுவாசி. பார்த்தா வெளியில பைபிள பிடிச்சிருப்பான். நான் ஊழியக்காரமா உள்ள பேசும்போது வார்த்தை வந்தா அவ்வளவும் பேய்க்குரிய வார்த்தையா இருக்கும். மலேசியாவில் ஒரு பொம்பளை இருக்கா, அவ என்கிட்ட பேசும்போது ஊழியக்காரி மாதிரி, ஊழியக்காரி கிடையாது, விசுவாசி பேசினான். நான் உண்மையில புடிச்சு வச்சேன், அவளால் இருக்க முடியல. கொலவெறி ஆட்டம் ஆடி பேச ஆரம்பிச்சிட்டான். கேட்ட விடியாலத்தில் ஆண்டவர்கிட்ட பேசினாராம். விடியாலத்தில் ஆண்டவர் அவள்கிட்ட பேசினாராம். என்ன பேசினாரு? வெறும் பொய். இந்த மாதிரி இதெல்லாம் விஷ ஊசி. சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் கொலவை அருவாள் எடுத்து நம்ம அறுத்து விடுங்கிறான். இவள்கிட்ட ஆவியானவர் பேசினாராம்.
கொலவெறி ஆவி. விக்கிரகாராதனைக்காரரும். கேட்டா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேச ஒண்ணுமே தெரியல. சபைக்குள் பெரிய ஆளா காட்டுகிறது. ஒரு உண்மை கிடையாது. நீ விசுவாசி ஊழியக்காரருக்கு மேல நீ எப்படி பேசுவ? திமிரு, கொழுப்பு. எல்லா சபையில் இருக்கிற இந்த நாய்கள், சூனியக்காரர்கள், பச்சாரிகளும், கொலைபாதகரும், விக்கிரகாராதனைக்காரரும், பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும், பொய்யை விரும்பி பொய் சொல்றனோட ஐக்கியப்பட்டு பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும், பொய்யாகவே பேசி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள், அந்த ராஜ்யத்துக்கு புறம்பே இருப்பார்கள். அப்ப உள்ள போறவங்க யாரு? ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள். உலக தோற்றம் முன்னாடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தக பேர் எழுதப்பட்டவர்கள். உலக தோற்றம் தேவனால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அழைக்கப்பட்டு தேவனால் பயன்படுத்தப்படுகிறவர்கள். அவர்களை தேவன் பரிசுத்தப்படுத்துவார். அவர்கள் குறைகள் இருக்கலாம், பாவங்கள் இருக்கலாம். அவர்களை தான் சொல்றாரு, நீ இன்னும் பரிசுத்தமாகு. இப்போ உள்ள பரிசுத்தம் பத்தாது, இன்னும் வேணும். மறுபடியும் கேட்போம். அநியாயம் செய்கிறோம் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அநியாயம் செய்கிறோம் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறோம் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், அசுத்தமா இருக்கிறோம் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தமாகுது. இதோ சீக்கிரமா வருகிறேன். பரிசுத்தத்துக்கு அளவே கிடையாது. இவ்வளவுதான் பரிசுத்தம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாது. பரிசுத்தமாகிறவன் இன்னும் அதே மாதிரி நீதி செய்யறதுக்கு, நீதி செய்யறவன் இன்னும் நீதியை செய்யட்டும், அநியாயம் செய்யறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். பாவியா இருக்க நீ பாவியா கிடப்போ, இன்னும் செஞ்சுட்டு பார்க்கணும். சபையில வந்து பைபிள் படிச்சு நீ பெரிய ஆள் சொல்லி இப்படி இருக்கியா இது. ஆனால் என்ன சொல்றாண்டவர்? இதோ சீக்கிரமா வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது, என்னோடு கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும், அவனுக்கு நான் நியாயத்தில் பலன் கொடுப்பேன். அப்படிப்பட்ட தேவனாகி நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமா இருக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவளாவதற்கும், இப்ப இந்த பரிசுத்த நகரத்தில் உள்ள ஜீவ விருட்சம், ஜீவ நதி, ஜீவ கனி, அதை சாப்பிடும் போதுதான் நித்திய ஜீவன் உண்டாகும். நான் வெளிப்படத்தை முடிக்கும் போது அங்க என்னெல்லாம் நம்ம செய்ய போறோங்கிறத பத்தி பேசுவேன். இப்பொழுது அந்த ஜீவ விருட்சத்தின் கனியின் மீது அதிகாரம் உள்ளவளாவதற்கும், அதை சாப்பிடுவதற்கு தகுதி உள்ளவர்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும், வாசல்கள் வழியாக நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும், பரலோகத்தில் அல்ல, பரலோகத்தில் பிரவேசிக்கல, வாசல் வழியாய் பரிசுத்த நகரத்தில் பிரவேசிப்பதற்கும், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான், அவருடைய கற்பனைப்படி செய்கிற பாக்கியவான்கள். பரலோகம் போறேன், அங்க படுத்துக்குவேன், அங்க டாய்லெட் கட்டி இருக்கு, பாத்ரூம் கட்டி இருக்கு, மோர் சோறு சாப்பிட்டேன், தயிர் சோறு சாப்பிட்டேன், பாயாசம் சாப்பிட்டேன், அங்க போய் கையெழுத்து போட்டேன், பரலோகத்து அம்புட்டு போய் அவனும் பித்தலாட்டம், அவனும் சாத்தானின் போதனைகள். அங்க போறதுக்கு இயேசு சொல்லவே இல்லை. 30 இடங்களா பேசிட்டு இருக்கிறேன். பரிசுத்த நகரம், பரலோகராஜ்யம், தேவனுடைய நகரம். அந்த நகரத்துக்கு வாசல் வழியா பிரவேசிக்கணும். அந்த வாசல் இடுக்கமான வாசல். பாடுகளும் துன்பங்களும் தொல்லைகளும் கஷ்டங்களும் உபத்திரங்களும் மரண போராட்டங்களும் நிறைந்த வாசல். அந்த வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கு கல்வி மேல் எவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர் மட்டும் உள்ளே பிரவேசிப்பார்கள். அந்த வசனம் மறுவாசி கேட்போம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவள் ஆவதற்கும், வாசல்கள் வழியா நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான். அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். கற்பனை என்னன்னு தெரியல, அன்பனா என்னன்னு தெரியல. அவன் தடி எடுத்து தடை இருக்க மாதிரி பயிர் வச்சுக்கிட்டு இஷ்டத்து பேசி ஓடிட்டு இருக்கான். உள்ளே போக முடியாது. அவை நாம் இந்த வசனங்களை கேட்டு படித்து அவருடைய கற்பனை செய்து அந்த பரிசுத்த நகரத்துக்குள்ள போய் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க அதிகாரம் பெற்றவர்களாய் மாறுவோம்.
அதில் பிரவேசிப்போம், பரலோகத்துக்கு போம் என்று சொல்ல மாட்டோம். அப்படி சொன்னால் நீ சாத்தான் போதனை. பரலோக ராஜ்யம், தேவனுடைய நகரம், பரிசுத்த நகரம், 9 பேர் சொல்லியிருக்கான். 9 பேர். இதை அறிந்தவன் பாக்கியவான். அதில் பிரவேசிப்பதற்கு, அந்த நகரத்தில் வாசவழியாக பிரவேசித்து ஜீவத்தில் கனியை புசிப்பதற்கு அதிகாரம் உள்ளவர்களாக, தேவனுடைய அனுமதி பெற்றவர்களாக, அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்களாக, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், நீதியின் மேல் நீதி, உண்மை மேல் உண்மை, சத்தியத்தின் மேல் சத்தியத்தை அறிந்து அடைந்து அதன்படி நடந்து உள்ளே பிரவேசிக்க ஆயத்தப்படுவோம், தகுதிப்படுத்திக் கொள்வோம். நன்றி, வணக்கம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.